ஏமன் மீதான அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு தோல்வியடைந்துவிட்டது. அது இன்னும் தோல்வியடையும். ஏமன் அன்சருல்லா அமைப்பின் தலைவர் சையத் அப்துல் மாலிக் அல் ஹவுதி அறிவிப்பு. ஏமன் அன்சருல்லா அமைப்பின் தலைவர் சையத் அப்துல் மாலிக் அல் ஹவுதி வியாழக்கிழமை அன்று வெளியிட்ட உரையில் கூறியதாவது: ஏமனின் இராணுவ பலத்தை உடைக்க நினைத்த அமெரிக்கா தோல்வியடைந்து விட்டது. ஏமன் இராணுவத்தை அவர்களால் பலவீனப்படுத்த முடியவில்லை. இனியும் அது முடியாது. அமெரிக்கா ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக பொதுமக்களின் குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்தி பொதுமக்களின் நம்பிக்கையை இழக்கச் செய்து ஏமனை அரசியல் ரீதியாகவும் பலவீனப்படுத்த அமெரிக்கா தீவிரமாக முயற்சி செய்தது. ஆனால் எங்கள் இராணுவம் கொள்கை ரீதியாக உருவாக்கப்பட்டது. அதனால் எங்களை அமெரிக்காவால் அசைத்து கூட பார்க்க முடியாது என்று ஏமன் அன்சருல்லா அமைப்பின் தலைவர் அல் ஹவுதி கூறியிருக்கிறார். ஏமன் மீது அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு இதுவரை தோல்வியடைந்துள்ளது. இனியும் அது தோல்வி அடையும். எங்கள் இராணுவ நடவடிக்கைகளை அமெரிக்காவால் தடுத்து நிறுத்தவே முடியாது. இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய கப்பல்கள் அனைத்தும் முன்பை விட மிக வலிமையாக தடுக்கப்பட்டு வருகிறது. தாக்குதல்களால் இஸ்ரேல் ஈழட் துறைமுகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. இனி இஸ்ரேலுக்கு அந்த துறைமுகத்திலிருந்து எந்த பலனையும் அறுவடை செய்ய முடியாது. இது ஏமனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று அல் ஹவுதி கூறியிருக்கிறார். காசாவில் நடக்கும் துயரங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த மக்கள் தொடர்ச்சியாக அநியாயமான முறையில் கொல்லப்படுகிறார்கள். பசி பட்டினியில் வாடுகிறார்கள். நாம் அனைவரும் அவர்களுக்கு உறுதுணையாக நின்று நிச்சயமாக போராட வேண்டும். பாலஸ்தீன மக்களை காசாவிலிருந்து வெளியேற்றிவிட்டால் பின்னர் மேற்கு கரையிலிருந்தும் பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் வெளியேற்றும் அபாயம் உள்ளது. தற்பொழுதே மேற்கு கரையில் அதற்கான நடவடிக்கைகள் ஒன்றொன்றாக நடந்து வருவதையும் ஏமன் அன்சருல்லா அமைப்பின் தலைவர் சையத் அல் ஹவுதி தனது உரையில் சுட்டிக்காட்டியுள்ளார். பாலஸ்தீனத்திலிருந்து பாலஸ்தீனியர்களை வெளியேற்றுவதை அமெரிக்கா வெளிப்படையாக ஆதரிப்பதையும் தனது உரையில் அல் ஹவுதி குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை ஒப்பந்தத்தை மீறி லெபனானில் தாக்குதல் நடத்துகிறது. சிரியாவிலும் தனது அட்டூழியங்களை நிகழ்த்துவதாக சையத் அல் ஹவுதி கூறியிருக்கிறார். மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்பொழுது கொண்டு வந்துள்ள பொருளாதார நடவடிக்கை சர்வதேச அளவில் குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் முட்டாள்தனமான இந்த அறிவிப்பு அவர்களின் கட்டுப்படுத்த முடியாத பேராசையை காட்டுவதாகவும் ஏமன் அன்சருல்லா அமைப்பின் தலைவர் சையத் அப்துல் மாலிக் அல் ஹவுதி கூறியிருக்கிறார். தேசிய பாதுகாப்பில் வியூகம் வகுக்க லெபனான் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ஹிஸ்புல்லா அறிவிப்பு. தெற்கு லெபனானில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் லெபனானின் தேசிய பாதுகாப்பு குறித்து ஆலோசிக்க லெபனான் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது. முன்னதாக இது குறித்து லெபனான் அதிபருடன் பேச தயாராக இருப்பதாகவும் ஹிஸ்புல்லா அறிவித்திருந்தது. அல் அக்ஸா மசூதி வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்த ஆக்கிரமிப்பாளர்கள். முஸ்லிம்களின் மூன்றாவது புனித ஸ்தலமான அல் அக்ஸா மசூதியின் வளாகத்திற்குள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பாளர்கள் அத்துமீறி நுழைந்துள்ளனர். சமீபகாலமாக ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் அதிகாரிகளின் உதவியோடு தொடர்ச்சியான இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. பாலஸ்தீனத்தை ஏற்றுக்கொண்ட பிரான்ஸ். எரிச்சல் அடைந்த இஸ்ரேல். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடிவெடுத்திருப்பதாகவும் அதை ஜூன் மாதத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு செய்யப்படும் என்று தொலைக்காட்சி பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத இஸ்ரேல் தனது வெளி விவகாரத்துறை அமைச்சர் கிடியோன் சாரை வைத்து தனது கண்டன குரல்களை பதிவு செய்துள்ளது. இதுகுறித்து இஸ்ரேல் விவகாரத்துறை அமைச்சர் கிடியோன் சார் கூறுகையில், பிரான்ஸ் அதிபர் அறிவிப்பை கண்டிப்பதாகவும் இதில் தீவிரவாதிகளுக்கு பரிசளிப்பது போல் அமைந்துவிடும் என்றும் கூறியிருக்கிறார். ஐநாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 193 நாடுகளில் 147 நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஏற்கனவே அங்கீகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் சிறையிலிருந்து விடுதலை பெற்ற பாலஸ்தீனியர்கள். ஆரோக்கியமானவர்கள் நோயாளிகளாக வெளியில் வந்த கொடூரம். மேற்கு கரையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பால் கைது செய்யப்பட்ட பாலஸ்தீனியர்கள் பலர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இதில் 10க்கும் மேற்பட்டோர் மிகவும் நோய்வாய்ப்பட்ட நிலையில் விடுதலையாகியுள்ளனர். அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்னும் இஸ்ரேல் சிறையில் 9,900 பாலஸ்தீனியர்கள் கைதிகளாக அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 400 பேர் குழந்தைகள், 27 பேர் பெண்கள் ஆவர். மேலும் 3,498 பாலஸ்தீனியர்கள் எந்த ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படாமல் இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ளனர்.
காசா போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை இஸ்ரேல் சிறையில் 63 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். வியாழன் ஒரு நாளில் மட்டும் காசாவில் 21 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். காசா போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை 50,887 பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பாளரால் கொல்லப்பட்டுள்ளனர்.